ஒரு வாய் வழியாகவோ நம்ம சும்மா நார்மலாகவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஸோ கடையோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரியாது. ஸோ சீலிங்கில் வந்து ஒரு மெட்டல் ஹேங்கிங் மாதிரி கேட்டிருந்தாங்க, அதில் வந்து ட்ராக் லைட்டிங்கோட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கலரிங் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க்குங்கிறது சைட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை கம்பெனியில் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி இருந்த இந்த ஷாப்பை நாம் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஒர்க் பண்ணி பிளாக் பொக்கோங்கிற ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ரான்ச்சைஸ் ஷாப்புக்காக நம்ம எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தோங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. சைட் விசிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ஸோ அந்த சைட் விசிட்டில் எடுத்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு 2 இல்லை 3 ஆட்டோகேட் டிராயிங் ஃப்ளோர் டிராயிங்கிறது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஏன் நம்ம 2 இல்லை 3 மாடல் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம இருக்கிற இடத்துல அந்த மெஷர்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு கிச்சனுடைய செட்டப் ஆகட்டும் இல்லை டைனிங்கோடைய செட்டப் ஆகட்டும் எந்தெந்த பொசிஷனில் நம்ம அதை செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம 2-3 மாடலில் நம்ம அதை டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் வந்து எந்த மாடல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கட்டும் இல்லை கஸ்டமர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அதில் அவங்க எதை ஓகே பண்ணுறாங்களோ ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல நம்ம அடுத்தடுத்த ஒர்க்குங்கிறத நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிளாக் பொக்கோ காஃபி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மாடலுங்கிறது நம்ம கஸ்டமருக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதில் மாடல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு ஷாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சனு, அதே ரைட் சைடு ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைனிங். ஸோ இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் கவுண்டரு, டிஸ்பிளே கவுண்டர் ப்ளஸ் டெலிவரி பண்ணுறதுக்கும் ஒரு கவுண்டர், அடுத்தது உள்ளுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு தேவையான டோர், இது வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படியே அதுக்கு மேலே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் நம்ம இப்போ தடுத்துட்டு அதுக்கு உள் பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனுங்கிறத செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் கவுண்டர் ப்ளஸ் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு ப்ரிப்பரேஷன் கவுண்டர் 2, அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் 1, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரீசர் 1. ஸோ இதுதான் இந்த டீ ஷாப்புக்கு தேவையான கிச்சன் செட்டப். ஸோ அதே ரைட் சைடு ஷாப்பை பார்த்தீங்கன்னா அது அப்படியே முழுக்க நம்ம அப்படியே டைனிங்காக மாற்றிருக்கோம். ஸோ இந்த டைனிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சிட்டிங், அதாவது 16 சிட்டர் உட்கார்றாப்புல நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே உள்ள சர்வீஸ் பண்ணுறதுக்கும் போயிட்டு வர்றதுக்கும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான கேப் விட்டு தான் நம்ம இதை மெஷர்மெண்ட் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரண்ட்லேயே அந்த டைனிங்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிகுலர் 1 பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வாட்டர் பாட்டில் இல்லை வேறு ஏதாவது பெவரேஜஸ் நம்ம இதில் டிஸ்பிளேக்கு வைக்கலாம். சேம் அதே தான் 2வது மாடல்லையும். 2வது மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சர்வீஸ் போர்ஷனில் எந்த வித சேஞ்சஸும் வராது. அது பேக் சைடில் இருக்கிற கிச்சனை மட்டும் ஒரு சில சேஞ்சஸ், அதாவது கவுண்டருடைய பொசிஷன் மட்டும் மாற்றிருப்போம். அதில் டைனிங் ஏரியா வந்துட்டோம் அப்படின்னாக்க டைனிங் ஏரியாவில் இதில் 3 டைனிங் ஏரியாவும் ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் 3 பேர் நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இதுலேயும் விசிகுலருங்கிறது நம்மள பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த சைட்டுக்கான 2 மாடல் டிராயிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மாடல் 1 வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாடல் டிராயிங்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா 3D டிராயிங்கிறது நம்ம இன்டீரியர் டிசைனுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கியிருப்போம். ஸோ இதுதான் அந்த பிளாக் பொக்கோ டீ ஷாப்புக்கான 3D டிராயிங். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்குள்ள ஏரியா, அதுக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு கிச்சனு, இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம அதில் பார்த்த மாதிரி 4 சிட்டிங்கோட கூடிய டைனிங் ஏரியாவில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த டிஸ்பிளே ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கேஷ் கவுண்டரு, 2வது டிஸ்பிளே ஷோகேஸு, 3வது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி கவுண்டர், 4வது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரதுக்கு தேவையான ஒரு டோர். ஸோ 2 ஷாப்புக்கும் காமனான ஒரு பாதை கொடுத்துட்டு அடுத்து இந்த ரைட் சைடில் உள்ள கடையில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் உட்காந்து சாப்பிட்றாப்புல கம்ஃபர்டபுளான ப்ராப்பராக எல்லாரும் போயிட்டு வரதுக்கு ஈவனாக இருக்கிறாப்புல ஒரு டைனிங் ஏரியா நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வால் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பிராண்டோடைய லோகோ லைட் போர்டுங்கிறது நம்ம இதில் பொசிஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட இல்லாமல் 2 வால் பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா டீ பிராண்டை பற்றின ஒரு போர்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்டிக்கரிங் ஏதாவது இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீலிங்கில் வந்து ஒரு மெட்டல் ஹேங்கிங் மாதிரி கேட்டிருந்தாங்க, அதில் வந்து ட்ராக் லைட்டிங்கோட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைனிங் என்ட்ரன்ஸில் ஒரு விசிகுலர் 1 பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த ஒர்க்கு நம்ம செஞ்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்து அப்ரூவல் கேட்கும்போது நம்ம ஒர்க்கு முடியும் போது இந்த கடையோட அமைப்பு இப்படி தான் வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாய் வழியாகவோ நம்ம சும்மா நார்மலாகவே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஸோ கடையோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம இது மாதிரி 3D டிராயிங்கு 2D டிராயிங்லாம் போட்டு நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்ம ஒரு கிளியராக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ நம்மளோட கடை இப்படி தான் வரப்போகுது, இந்த இடத்துல இப்படி தான் நம்ம டைனிங் சிட்டிங் மற்ற விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் நமக்கு பெரிய வித்தியாசம் வராது. ஆனால் ஒரு பெரிய கரெக்ஷனே நம்ம அதில் இருக்குது இல்லை மொத்தமே மாற்றணும் அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்த ஒர்க்கு எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும்.
ஸோ அந்த இடத்துல நேரம், பணம் மற்றும் நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே இந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு சைட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சைட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டில் கஸ்டமைஸ்டாக என்னென்ன இடத்துல எது வரணுங்கிறத ப்ராப்பராக எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி ஸோ அது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே அப்ரூவல் வாங்கி தான் நம்ம ஒர்க்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஓகே ஆயிடுச்சு, இந்த மாடலாம் இது ஓகே, இந்த கலரிங் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க்குங்கிறதே சைட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை கம்பெனியில் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு பிராண்டு கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிராண்டுக்காக நம்ம ஒரு இடத்த ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப பிராண்டுக்கு கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ப்ராப்பராக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பிளாக் பக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கலர் கோடிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே அவங்க சைடில் எல்லாமே கிரே கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே டைனிங் இடத்துல வந்து ஸோ அவங்கள்ட்ட அவங்க வித் பர்மிஷனோட தான் இந்த மாதிரி கலர் கோடிங்கு இந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபைனலாக நம்ம பிளாக் பக்கோடைய ஒர்க்குங்கிறது நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதுதாங்க பிளாக் பக்கோடைய ஃபைனல் ரிசல்ட்டுக்கான வீடியோ. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து டிசைனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஸோ எங்கே எப்படி வரணுங்கிறத நம்ம பார்த்து பண்ணினதுனால தான் நமக்கான அவுட்புட்டுங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்குதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங்கில் பார்த்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த டிஸ்பிளே கவுண்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட்டுங்கிறது நம்ம டிசைன் அப்படி தான் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரியே நமக்கு அவுட்புட்டுங்கிறது கிடச்சிருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர், சென்டரில் நமக்கான டிஸ்பிளே கவுண்டர், அதுக்கு அடுத்தது டெலிவரி கவுண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு வரது தேவையான இடம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான மெனு எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான பெரிய மெயின் மெனு. அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, மேலே பார்த்தீங்கன்னா நோ ஸ்மோக்கிங்க்கான ஒரு அவேர்னஸ் போர்டு. ஸோ எல்லாமே நமக்கு தேவையான இடத்துக்கு ஏற்றாப்புல ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சின்ன விஷயங்களை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தது. ஸோ கஸ்டமர் கேட்டிருந்த மாதிரி மேலே ஹேங்கிங்கில் MS கிரில்லுங்கிற நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் லைட்டு அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த கடை முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்டில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஏன்னாக்கா ப்ளஸ் அதோட டைனிங் சேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் காம்பினேஷன்லையும் பிளாக் கலர் பார்த்திங்கன்னா மெட்டல் ஃப்ரேம்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கடையோட பேக் எண்டில் பார்த்திங்கன்னா பிளாக் பக்கோடைய லோகோ பார்த்திங்கன்னா க்ரீன் மேட்டுக்கு பேக்கில் ஸோ ஃபுல்லாக சைன் போர்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கார்னரில் கஸ்டமர் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஏன்னா சின்ன ஒரு ஹேண்ட் வாஷிங்க்கு ப்ளஸ் இந்த வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் போர்டில் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணது. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளாக் பக்கோட பிராண்டோடைய பிராண்டிங் போர்டு எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த டைனிங்கில் என்ட்ரி ஆகிற இடத்துல என்ட்ரன்ஸில் ஒரு விசைக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம தேவையான பேவரேஜஸ் வச்சு நம்ம டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். இந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z என்டையர் எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய ஓன் டிசைன்லையும் ஸோ நம்மளுடைய ஐடியாவுக்கு கீழேயும் கஸ்டமருடைய ஐடியாவையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவுட்புட் எடுத்திருக்கோம். ஸோ இது அவுட்புட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி எதுவும் இல்லை காஃபி ஷாப், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.